அண்மை செய்தியை பார்க்கிறோம். வேலூரில் மருத்துவமனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். அரசு பல்நோக்கு உயர் சேவை மருத்துவமனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். காட்சிகளை பார்க்கிறோம். 198 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 7 தளங்களோடு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை வேலூரில் கட்டப்பட்டுள்ளது. 562 படுக்கைகள், 11 அறுவை சிகிச்சை அரங்கங்கள் உள்ளிட்ட வசதிகளோடு மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கிறது. பென்ட்லண்ட் அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை வேலூரில் திறந்து வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். வேலூர் பென்ட்லண்ட் அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். மருத்துவமனை திறப்பு விழாவிற்கு வருகை தந்த முதலமைச்சரை முன்பாக மருத்துவ மாணவர்கள் வரவேற்றனர். அங்கு காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பிறகு மருத்துவமனையை திறந்து வைத்திருக்கிறார். 198 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 7 தளங்களோடு கட்டப்பட்டுள்ள இந்த வேலூர் அரசு பென்ட்லண்ட் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைக்கு திறந்து வைத்து மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறார். இத்தோடு மாவட்டத்தில் 7 ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கான கூடுதல் கட்டிடங்கள் மற்றும் 2 துணை சுகாதார நிலையங்களுக்கான புதிய கட்டிடங்களையும் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தற்போது வேலூர் அரசு மருத்துவமனையை முதலமைச்சர் ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார். அங்கு இருக்கக்கூடிய வசதிகள் என்னென்ன என்பது தொடர்பாக மருத்துவமனை வளாகத்திற்குள் சென்று ஆய்விலும் ஈடுபட்டு வருகிறார் முதலமைச்சர். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரவேல் இணைந்திருக்கிறார். குமரவேல், தற்போது வேலூர்ல அரசு மருத்துவமனை கட்டிடத்தை திறந்து வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். என்னென்ன சிறப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன? இன்றைய முதலமைச்சருடைய நிகழ்ச்சி நிரல் என்ன? திலகவதி, வேலூரை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்ட மக்களின் மிக நீண்ட கால கோரிக்கையும் கனவுமான வேலூர் அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இந்த மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த வேலூர் பழைய அரசு மருத்துவமனையான பென்ட்லண்ட் அரசு மருத்துவமனையின் வளாகத்தில் சுமார் 3.47 லட்சம் சதுர அடியில் சுமார் 7 தளங்களுடன் கட்டப்பட்டுள்ளது. இந்த மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வேலூர் மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருந்தாலும் அதனை காட்டிலும் மேம்படுத்தப்பட்ட உயர் சிகிச்சை மற்றும் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 562 படுக்கை அறை வசதிகளுடன் இந்த கட்டிடமானது கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இதில் 11 அறுவை சிகிச்சை அரங்கங்கள், ஒரே நேரத்தில் 11 அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு 11 அறுவை சிகிச்சை அரங்கங்களும், நவீன ஸ்கேனர் மற்றும் புற்றுநோய் மற்றும் குழந்தைகள் சிறப்பு பிரிவு, மகப்பேறு சிறப்பு பிரிவு உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பிரிவுகளை கொண்டது. மொத்தமாக இந்த கட்டிடத்திற்குள் 11 சிறப்பு பிரிவுகள் இங்கு வர இருக்கிறது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல அடுக்கம்பாரில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை காட்டிலும் மிக அதிக தொழில்நுட்பத்துடன் கூடிய வசதிகளை இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இருந்தபோதும் தற்போதைக்கு புறநோயாளிகள் பிரிவு முதல்வர் துவங்கி வைத்த அடுத்த சில வினாடிகளில் இருந்தே பயன்பாட்டிற்கு வரும் என்ற அமைச்சர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தான் தற்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சுமார் 198 கோடி மதிப்பீட்டில் 7 தளங்களுடன் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கட்டப்பட்ட வேலூர் அரசு பென்ட்லண்ட் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை திறந்து வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனைக்கு உள்ளாக தற்போது ஆய்வையும் மேற்கொண்டு வருகிறார். இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் உள்ளது, இங்கு அமைக்கப்பட்டுள்ள அரங்கங்கள் எப்படி இருக்கிறது, அறுவை சிகிச்சை அரங்கங்கள், படுக்கை வசதிகள், ரிசப்ஷன் பாயிண்ட் உள்ளிட்ட பல சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது. அந்த சிறப்பு அம்சங்கள் குறித்து நேரடியாக ஆய்வு செய்து இந்த ஒவ்வொரு அறையின் சிறப்புகள் குறித்தும் உடன் இருக்கக்கூடிய சுகாதார துறை அமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆகிய இருவரிடம் கேட்டு வருகிறார். முதல்வர் பார்க்கக்கூடிய காட்சி முதல் தளமான காட்சி. அந்த முதல் தளத்தில் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் பிரிவு உடனடியாக செயல்படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சியை தான் தற்போது பார்த்திருக்கிறார். என்னென்ன சிறப்பு வசதிகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பது குறித்து விளக்கியிருக்கிறீர்கள் குமரவேல். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.